புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களோட 77வது பிறந்த நாளில் அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. கண்டிப்பா இவங்களை பத்தி ஹிஸ்டரி பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்த ஒரே ஃபீமேல் சீஃப் மினிஸ்டர் இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான், த ரியல் அயன் லேடி. அசம்பிளில நம்ம புடவையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, நம்மள போட்டு அடிச்சுட்டாங்கன்னு திரும்ப அந்த பக்கம் போக கூடாதுன்னு இல்லாம திரும்ப இந்த அசம்பிளியை நான் ஒரு சீஃப் மினிஸ்டரா தான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க போட்ட சவாலை ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டரா அங்க போய் உட்கார்ந்தாங்க. விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற எல்லாருமே இவங்களை பத்தியும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னதான் சொத்து வழக்கு கேஸ்னு இவங்க சிக்கினாலும் அவங்க பண்ண நல்ல திட்டங்கள் நிறையவே இருக்கு. இன்னை வரைக்கும் அம்மா உணவகத்தால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னை வரைக்கும் அது நடைமுறையில இருந்துட்டே தான் இருக்கு. இவங்களோட பிறந்த நாளான இன்று ரஜினிகாந்த் அவர்கள்லாம் நேர்லயே போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வராங்க. நீங்களும் ஜெயலலிதா அம்மாவால பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க.